தமிழ் பெண் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். 23/9/2025 தமிழ் பெண் டிவிக்காக சிறுவார்புரை முருகன் கோயிலிருந்து ஜோதீஸ்வரன் நவராத்திரி 2ஆம் நாள். இன்று சக்தி விசேஷமான நாள். பெருந்திரளான பக்தர்கள் முருகனை நோக்கி வந்த வண்ணம் உள்ளார்கள். ஒரு மிகவும் சக்தி வாய்ந்த கோயில் சிறுவார்புரை முருகன் கோயில். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகர, சிறுவார்புரை முருகனுக்கு அரோகர, செந்தில் ஆண்டவருக்கு அரோகர. ஓம் நமச்சிவாய், ஓம் நமச்சிவாய், ஓம் நமச்சிவாய். முருகன் என்றாலே சிறப்புதான். அதிலேயும் சிறுவாபுரி முருகன் இன்னும் சிறப்பு வாய்ந்தவன். முருகனின் திருவுருவங்கள்: சக்திதரர், கந்தசுவாமி, தேவசேனாதிபதி, சுப்பிரமணியர், கஜவாகனர், சரவணபவர், கார்த்திகேயர், குமாரசுவாமி, சண்முகர், தாரகாரி, சேனாதிபதி, பிரம்மசாத்தர், வள்ளி கல்யாண சுந்தரர், பாலசுவாமி, கிரவுஞ்சபேதனர், சிகிவாகனர் எனப்படும். முருகன் அழித்த 6 பகைவர்கள்: ஆணவம், கண்மம், குரோதம், லோபம், மதம், மாச்சரியம் எனப்படும். முருகன் இறைப்பணி செல்வர்கள்: அகத்தியர், அருணகிரிநாதர், ஔவையார், பாம்பன் சுவாமிகள், அப்பர் அடிகளார், நக்கீரன், முசுகுந்தர், சிகிண்டி முனிவர், குணசீலர், முருகம்மையார், திருமுருக கிருபானந்த வாரியார், வள்ளிமலை சுவாமிகள் ஆகியோர்கள் ஆவார்கள். முருகப்பெருமானை வணங்க திதி சஷ்டி, விஷாகம், கார்த்திகை, திங்கள், செவ்வாய் ஆகிய உகந்த நாட்கள் ஆகும். முருகன் கங்கையால் தாங்கப்பட்டான். இதனால் காங்கேயன் என்று பெயர் பெற்றான். சரவண பொய்கையில் உதித்தான். ஆகையினால் சரவண பவன் என்று அழைக்கப்பட்டான். கார்த்திகை பெண்களால் வளர்க்கப்பட்டதால் கார்த்திகேயன் என்றும், சக்தியினால் 6 உருவமும் ஓர் உருவமாக ஆக்கப்பட்டதால் கந்தன் என்றும் பெயர் கொண்டான். சிறுவாபுரி முருகனுக்கு உள்ள மிக பெரியதொரு சிறப்பு என்னவென்றால், இங்குள்ள முருகன் பேரழகன். பார்வையினாலேயே தோஷங்களை மாய்ப்பவன். பாலசுப்பிரமணிய பெருமானின் அருட்பாவை நம்மை நோக்கி பாய்ந்து வர சிறுவை மேவி வர மிகுந்த பெருமாள் நாம் வேண்டும் வரங்களை அள்ளி அள்ளி தர முருகனை தரிசிக்கும் போதே உடலும் உள்ளமும் லேசாகிவிடும். முருகனுக்கு பல பெயர்கள் உண்டு. ஆகமசார சுரூபன், சேவல மாமயில் பிரீதன், தேவசேனாதிபதி, தன் தரள மணிமார்பன், தன் தமிழுக்கு நேயன், சந்தமும் அடியார் சிந்தையில் குடிகொண்டவன், செம்பொன் எழில் சொரூபன், புண்டரிக விழியாளன் என்று பல பெயர்கள் உண்டு. சிறுவாபுரி முருகன் சிறப்பு வாய்ந்தவன் மட்டுமல்ல, தன்னை நாடி வரும் பக்தர்களுக்கெல்லாம் வரங்களை வாரி கொடுப்பவன் என்று அருணகிரிநாதர் தன் திருப்புகழில் பாடியுள்ளார். இத்திருப்புகழில் அருளாலே மகிழ்வாக எதிர்காண வரவேணும் உயர்த்தோளா, வடிவேலா முருகேசா பெருமாளே என ஒரு வாக்கியமாக அமைவது போல் வேறு எந்த ஒரு திருப்புகழிலும் அமையவில்லை. சிறுவாபுரி முருகனை மனமுருகி வேண்டி வந்தால் சொந்தமாக வீடு கட்டும் வாய்ப்பு அமையும் என்பது பக்தர்களின் அசைக்க முடியாத நம்பிக்கையாக உள்ளது. மேலும் இந்த கோவிலுக்கு 6 செவ்வாய்க்கிழமைகள் வந்து முருகனை மனமுருக வேண்டிக் கொண்டால் திருமண தடை, பிள்ளை பேறு, ஆரோக்கியம் மற்றும் அனைத்து பிரச்சனைகளும் விலகும் மற்றும் நாம் விரும்பிய அனைத்தையும் ஈடேற்றி தருவார் என்பது ஐதீகம். பெண் டிவி தமிழ் சேனலுக்காக மூத்த செய்தியாளர் கந்தசுவாமி ஜோதீஸ்வரன் மற்றும் சேவர்த்தினி ஏழுமலை. நவராத்திரி நாள் சிறுவாபுரி முருகர் கோயில் அனைத்து மக்களும் நாங்கள் வேண்டு வர்ற வேண்டி எல்லாமே வேண்டி அவங்களுடைய நிறைவேற்றிக் கொண்டு அந்த பிரார்த்தனையை சரி பண்ணிட்டு போறாங்க. நவராத்திரி முக்கியமாக அனைத்து பக்தர்களும் கொண்டிருக்கிறாங்க. நீங்க எல்லாருமே முருகர்கள் பெற்று சிறுவாபுரி புண்ணியஸ்தலத்துக்கு வருமாறு கேட்டுக்கொள்கிறேன். சிறுவாபுரி முருகருக்கு அரோகரா, சிறுவாபுரி முருகருக்கு அரோகரா, சிறுவாபுரி முருகருக்கு அரோகரா. இந்த சிறுவாபுரி முருகன் கோவிலில் நவராத்திரியை முன்னிட்டு 2வது நாளாக இன்றைய கூட்டம் அலைமோதி உள்ளது. இன்று ஜனங்கள் இன்றைக்கு நிறைய வந்து கொண்டிருக்கிறார்கள். 2வது நாள் சிறப்பாக போய் கொண்டிருக்கிறது. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, சிறுவாபுரி முருகனுக்கு அரோகரா, பழனி ஆண்டவனுக்கு அரோகரா. வேல் உண்டு வினையில்லை, மயில் உண்டு பயமில்லை, குகன் உண்டு குறைவில்லை, கந்தன் உண்டு கவலை இல்லை. முருகா முருகா, வேல் உண்டு வினையில்லை, மயில் உண்டு பயமில்லை. 15 வருஷமா வரேன். ஓம் சிறுவாபுரி முருகனுக்கு 3 அருள் கொடுத்துக்கிறாரு. எனக்கு பையனை கல்யாணம் பண்ண, பொண்ணு கல்யாணம் பண்ண, மேலே வீடு கட்டினேன். உடல் ஆரோக்கியமாக வச்சு அவங்க
உடல் ஆரோக்கியம் நல்லபடியாக இருக்கணும். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. ஓ சிவாபுரி பாலமனுக்கு அரோகரா, சிவாபுரி முருகனுக்கு அரோகரா, பாலமனுக்கு முருகருக்கு அரோகரா. இந்த சிவாபுரி முருகன் கோயிலில் இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை 2000 பேருக்கு அன்னதானம் போட்டு எல்லா பக்தர்களுக்கும் நல்ல தரிசனத்துக்கு அருள் புரிந்து காவல்துறையும் நிர்வாகமும் நல்ல சிறப்புமாக செயல்பட்டு கொண்டிருக்கின்றாங்க. அதே நேரத்தில் பொதுமக்களும் சிலர் எல்லாரும் வந்து தொண்டு செஞ்சு எல்லாருக்கும் சீரும் சிறப்பாக செஞ்சு வைக்கிறாங்க. சிவாபுரி முருகனுக்கு அரோகரா, சிவாபுரி முருகனுக்கு அரோகரா. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. பேர் எங்க இருந்து வாரீங்க? பேரு எங்க இருந்து வாரீங்க? என் பேர் வந்து வினோதினி. நாங்க தந்தையார்பேட்டை ஐஓசில இருந்து. அர்த்தமே கேட்கல. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. எங்க இருந்து வாரீங்க? என்ன பேரு? நாங்க தந்தையார்பேட்டில இருந்து வரோம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. என் பேர் லட்சுமிகாந்தன், ஊராப்பாக்கத்தில் வரேன். எனக்கு 2 வாரங்களுக்கு முன்பு இந்து அறநிலைத்துறை மூலியமாக மூத்த குடிமக்கள் 60 வயதிலிருந்து 70 வயது முடிய உள்ள சீரியஸ் சிட்டிசன்களுக்கு அறுபடை வீடு இலவச பயணம் நடைபெற்றது. 9ஆம் தேதியிலிருந்து 12ஆம் தேதி காஞ்சிபுரம் குமரக்கோட்டத்தில் இப்போ புறப்பட்டு அறுபடை வீடுகளும் 4 நாட்கள் அழைத்து வந்து நல்ல முறையில் அனைத்து தங்குமிடங்களும் தரிசனமும் பாதுகாப்பும் நல்லபடியாக நடந்தது. எங்கள் பணி மேன்மேலும் சிறக்க என்னுடைய வாழ்த்துக்கள். இப்ப சிறுவார்பூர்ல இருக்கான்னு சொல்லுங்க. ஐயா, இப்போது நான் திருவாபுரியில் இருந்து கொண்டிருக்கிறேன். பொதுமக்கள் அனைவருக்கும் திருவாபுரி பாலமுருகன் அருள் கிடைக்கிறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். வாங்க வாங்க வாங்கம்மா, முன்னாடி வாங்க, முன்னாடி வாங்க.
இந்த மாலை எடுக்கக்கூடாதா? எடுக்கலாம் இல்லை, எடுத்து வண்டிக்கு கட்டலாம். பச்சை கலரா வேணாங்க. அது மாலை போட்டுருந்தவங்க கைக்கு போட்டு இல்லை இல்லை, நான் வாங்கிக்கிறேன். அம்மா பேசணும், ஒரு நேரத்தில் பேசணும், போகிற வழி இருக்காங்க. அம்மா இப்படி வழி விடுங்க, வழி விடுங்க, வழி விடுங்க, வழி விடுங்க. அந்த பிரசாதம் போகிறதுக்கு வழி விடுங்க. ஏன் குரல் கொடுக்க முடியாதா? Thank you.